அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. அத்தியாயம் 3 பகுதி 3. ஜெனரல் மார்க்ரெட் திடுமென வெடித்தார். முழுக்க முழுக்க அபத்தம், முட்டாள்தனம், புத்தி கெட்ட விபரீத விளையாட்டு என கத்தினார். கல் எறிவது மாதிரி மானவாரியா குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசியிருக்கான். முட்டாள் முட்டாள். இந்த ஓவன் எவனோ அவனை விட கூடாது. அவனை எமில் பிராண்ட் இடைமறித்து, அதுதான் ஆரம்ப புள்ளி என்றார் கூர்மையாய். அதுதான் நமக்கு இப்ப வேணும். யார் அவன்? ஜட்ஜ் குறுக்கிட்டு, வாழ்நாள் முழுவதும் கிரிமினல் நீதிமன்றம் அவருக்குள் புகட்டியிருந்த ஆளுமை மிகுந்து சொன்னார். இந்த சரியான கேள்விக்குள்ளேதான் நாம ஜாக்கிரதையாகவும் ஆழமாகவும் போய் தேடணும். முதல்ல உன் மனைவியை கூட்டிட்டு போய் படுக்கையில போட்டுட்டு வந்துடு. ரோஜர்ஸ். சரி சார், நான் உதவுறேன். ரோஜர்ஸ் என்று ஒரு கை கொடுத்தார் டாக்டர் ஆம்ஸ்ட்ராங். இருவர் மீதும் சாய்ந்து கொண்டு ஒரு பக்கமாய் நொண்டி நொண்டி இழுத்தபடி அறையை விட்டு வெளியேறினார் ஏத்தல். அவர்கள் போனதும், உங்களுக்கு எப்படியோ தெரியல சார் என்றான் வாட்சன் ஜட்ஜை நோக்கி. ஆனா எனக்கு இப்போ கொஞ்சமா குடிக்கணும் சார். எனக்கும் என்றான் உடனே லாம்பர்ட். ஓ, அப்ப சரி, நம்ம சரக்கை போய் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். அறையை விட்டு வெளியேறி ஓரிரு நிமிடங்களில் திரும்பி வந்தான். உள்ளே கொண்டு வந்த எல்லோருக்கும் தருவதற்காக வெளியே தயாராய் இருந்தது என்றான். பல விஸ்கி கோப்பைகளை வரிசைப்படுத்தப்பட்டிருந்த அகல தட்டினை அலுங்காமல் கையிலிருந்து கீழிறக்கினான் மாட்சன். கோப்பைகளை எடுத்து பரிமாறுவதில் அடுத்த சில நிமிடங்கள் கழிந்தன. ஜெனரல் மார்க்ரெட் அதிகம் சோடா கலக்காது நேரடியாய் விக்ஸியை உள்ளே தள்ளிக்கொண்டார். ஜட்ஜும் இப்படி ஓர் ஊக்கபானம் அப்பொழுதும் அனைவருக்கும் தேவைப்பட்டிருந்தது. எம்லி மட்டும் ஒரு கோப்பை தண்ணீரை கேட்டு வாங்கி அருந்தினார். இப்போ அவங்க சாதாரணமா ஆயிட்டாங்க. தூக்க மாத்திரை எடுத்துக்க சொல்லியிருக்கேன் என்றபடி திரும்பி அறைக்குள் நுழைந்தார் டாக்டர். என்ன பண்றீங்க எல்லாரும்? ஓ, விஸ்கி, நானும் ஒன்று எடுத்துக்கிறேன். பலர் மறுபடியும் கோப்பைகளை நிறைத்து கொண்டனர். சில நிமிடங்கள் பிறகு ரோஜர்ஸும் இணைந்திருந்தான். விகாரத்தின் மேற்கொண்ட நடவடிக்கைகளை பற்றி விவாதிக்கும் பொறுப்பினை கையில் எடுத்து கொண்டார் நீதிபதி மார்க்ரேவ். அந்த அறையையே ஒரு நீதிமன்ற விசாரணை கூடமாக நடத்தினார். இப்போ ரோஜர்ஸ் என்று ஆளுமையோடு ஆரம்பித்த நீதிபதி, இந்த விவகாரத்தின் அடி ஆழ நாமம் பிடிச்சுக்கணும். யார் அந்த ஓவன் என ஆரம்பித்தார். பேந்த விழித்த ரோஜர்ஸ், அவர்தான் இந்த இடத்தை சொந்தமா வாங்கியிருக்கிறவர் சார் என்றான். அந்த சங்கதி எனக்கு தெரியும். நீ என்கிட்ட என்ன சொல்லணும்னு நான் கேட்கிறேன்னா, அந்த மனுஷனை பற்றி உனக்கு என்னவெல்லாம் தெரியும்? ரோஜர்ஸ் மறுத்து தலையசைத்தான். என்னால் சொல்ல இயலாது சார். அவரை நான் பார்த்தது கூட கிடையாது. அந்த அறையில் ஒரு சிறு சுழல் உண்டாகி அடங்கியது. ஜெனரல் மார்க்ரெட், நீ அவரை பார்த்ததே இல்லையா என்று கேட்டார். என்ன பேசுற நீ? நாங்க இங்க வந்து இன்னும் ஒரு வாரம் கூட முழுசா ஆகலை சார். அதாவது நானும் என் மனைவியும் சொல்றேன். ஒரு தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனம் மூலமா இந்த வேலை கிடைச்சது. ரிஜினா நிறுவனம் பிளைமுத்தில் இருக்கு. அப்படியா என்று தலையஸ்த ஃப்ளோர். பழைய ஸ்தாபனம் என்றார் அவராக. அந்த கடுதாசி இருக்கா வார்கிரேவ்? எங்களுக்கு வேலை கிடைச்ச தகவலா சார்? இல்லை சார், அதை நான் வச்சுக்கலே. உன் சரட்டை தொடர்ந்து விட்டுக்கிட்டே இரு என்று நீதிபதி குறிப்பிட்டதற்கு வழியின்றி நின்றான் ரோஜர்ஸ். ஜட்ஜே தொடர்ந்தார். நீ சொல்றபடி பார்த்தா ஒரு கடுதாசி தான் இந்த வேலைக்கான தகவலை உனக்கு தந்திருக்கு. ஆமாம் சார், ஒரு குறிப்பிட்ட நாளில் நாங்கள் இங்கே வந்து சேரணும். அதுபடி செஞ்சோம். எல்லாம் இங்கே சரியாக தயாராக இருந்துச்சு. கிடங்குல நிறைய உணவு இருப்பிலிருந்து எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிருந்தது. இங்கே அங்கே துடைச்சி சுத்தமாக வச்சிருக்கிறத தவிர வேற வேலை கிடையாது. அடுத்து என்ன? ஒன்றும் இல்லை சார். ஒரு சின்ன அளவாளுக்காக அறைகளை தயார் செய்யும்படி
மறுபடியும் கடுதாசி மூலமாக எங்களுக்கு சில உத்தரவுகள் வந்தன. பிறகு நேற்று மதியம் தபாலில் திரு ஓவன் கிட்டே இருந்து எனக்கு இன்னொரு கடிதம் வந்தது. அவரும் திருமதி ஓவனும் வர முடியாத சூழ்நிலை உருவாகிவிட்டதாகவும் எத்தனை சிறப்பு முடியுமோ அத்தனை சிறப்பாக நாங்கள் நடந்துக்கணும்னு அதில் தகவல் இருந்துச்சு. ராத்திரி பரிமாற வேண்டிய சாப்பாடு, காஃபி, கிராம்போன், இசைத்தட்டு, இயக்க வேண்டிய முறை எல்லாமும். அந்த கடிதம் இருக்கா? கராராய் கேட்டார் நீதிபதி. இருக்கு சார், இதோ அது. அதனை சட்டை பையிலிருந்து எடுத்து கொடுத்தான் நீதிபதி. அதை வாங்கி கொண்டார். என்றார் நீதிபதி. ரிட்ஸ் ஹோட்டல்னு தலைப்பில் இருக்கு, தட்டச்சு செய்யப்பட்டிருக்கு. சடேரென்று நகர்தலில் ஃப்ளோர் அவருக்கு மிக அருகாமையில் போயிருந்தார். ஆட்சேபனை இல்லைனா அதை நான் கொஞ்சம் பார்க்கணுமே. பிடுங்குவது போல அக்கடிதத்தை அவரிடமிருந்து இழுத்த ஃப்ளோர் அது முழுவதும் தன் கண்களை மேயவிட்டார். பின் முணுமுணுப்பாய், கொரோனேஷன் என்னும் தட்டச்சு இயந்திரம் மூலமாக அடிச்சிருக்காங்க. புதுசு இது. தஞ்சையில் இதை பற்றி குறைகளே கிடையாது. இராணுவ சின்னம் கொண்ட தரமான தாள். பலரால் உபயோகப்படுத்தப்படும் வகை இது. வேற ஒன்றும் இதிலிருந்து நமக்கு கிடைக்க போவது இல்லை. விரல் ரகைகள் கிடைக்கலாம், ஆனால் எனக்கு சந்தேகமே என்றார். ஜஸ்டிஸ் பார்க்ரேவ் ஃப்ளோரை திடீர் ஜாக்கிரதையோடு கவனித்தார். ஃப்ளோரின் தோளுக்கு பின்னால் நின்றபடி அப்படியே கடிதத்தை கவனித்து கொண்டிருந்த ஆண்டனி மார்ச்சன் மனம் போன போக்கில் உருவான கற்பனை பெயரை வச்சுக்கிட்டு இருக்கார். இல்லை என்றான். பாருங்க அங்க, உளி நார்மன் ஓவன். ஹுஃப், வாய் முழுக்கவும் நல்ல எக்ஸசைஸ். சிறு துணுக்குரலோடு ஜட்ஜ் சொன்னார். உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் திரு மார்சன். விசித்திரமான ஆனால் ஏதோ ஒரு வகையில் உதவப் போகிற ஒரு குறிப்பு நோக்கி என் கவனத்தை நீங்கள் கொண்டு போனதுக்கு நன்றி. இப்படி சொல்லிவிட்டு எல்லோரையும் ஒரு முறை பார்த்தார் வார்க்ரேவ். கோபம் கொண்ட கிழ ஆமை போல கழுத்தை முன்னுக்கு வெகுவாய் நீட்டி பேசினார். நம் ஒவ்வொருக்குள்ளும் அடங்கியிருக்கிற தகவல்களையெல்லாம் அருவி போல கொட்டி தீர்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் தானா முன்வந்து இந்த இடத்தில் சொந்தக்காரன் பற்றி தெரிந்து வைத்திருக்கிற அத்தனை சமாச்சாரங்களையும் சொல்லிவிடுவது என்னை பொறுத்த வரைக்கும் மிக மிக சகாயமாக அமையும். இந்த இடத்தில் நிறுத்தி கொண்டு விட்டு பின் ஒரு புது துவக்கத்தோடு தொடர்ந்தார். நாம எல்லோரும் விருந்தாளிகள். ஆகவே ஒவ்வொருத்தரா இங்கே எப்படி விருந்தாளியா வர நேர்ந்தது என்பதை மிக சரியாக விளக்கினா பெரும் நன்மையாக அது அமையும் என்பது என் தாழ்மையான கருத்து. அங்கு சில கணங்கள் தயக்கம் நிலவியது. பிறகு எமிலி பிராண்ட் இறுதி முடிவாய் பேசினார். நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த சமாச்சாரத்தில் என்னவோ ஓர் அசாதாரண விசித்திரம் அடங்கியிருக்கு என்றார். யாருடையது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கையொப்பம் தாங்கிய ஒரு கடிதம் எனக்கு வந்தது. 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி கோடை விடுமுறையின் போது எங்கேயோ ஒரு விடுதியில் நான் சந்திக்க நேர்ந்த பெண்மணி கிட்டே இருந்து அக்கடிதம் வந்திருக்கணும். ஆனால் அர்த்தப்படுத்திக்கிட்டேன். புரியாத அந்த கையொப்பத்தில் அடங்கியிருந்த பெயரை ஓக்டன் அல்லது ஓலிவர் அப்படின்னு நானே எடுத்துக்கிட்டேன். ஓக்டன், ஓலிவர் ஆகிய இந்த 2 பெண்மணிகளுடனும் எனக்கு கொஞ்சம் பழக்கம் உண்டு. இதனால் கூட அப்படி தோணியிருக்கலாம். ஆனால் சர்வ நிச்சயமாக இந்த ஓவன் என்னும் பெயர் கொண்டவரோடு நான் நட்பு ஏற்படுத்திக்கிட்டதும் கிடையாது, அல்லது இவரை பார்த்ததும் கிடையாது. அந்த கடிதம் உங்ககிட்ட இருக்கா பிராண்ட் கேட்டார் நீதிபதி. இருக்கு, உங்களுக்காக அதை கொண்டு வரேன். கிளம்பி போய் சில நொடிகளில் அக்கடிதத்துடன் வந்து சேர்ந்தார் அவர். நீதிபதி வார்க்ரேவ் அதனை படித்து பார்த்தார். பிறகு கிளேர்தான் என்ற கேள்விக்குறியோடு வேராவை அழைத்தார். காரியதரிசியாக இங்கு அவர் பணியமர்த்தப்பட்ட உருவான சூழ்நிலைகளை வேரா விளக்கினார். பிறகு மாட்சன் என்று கேள்விக்குறியை போட்டார் ஜட்ஜ். தந்தி வந்தது என ஆரம்பித்தான் அழகன். என்னுடைய நெருங்கிய கூட்டாளி ஒருத்தன் கிட்டே இருந்து பாட்ஜர் பேர்க்லே, அவன் பெயர் பாட்ஜர்னு கூப்பிடுவோம், கடிதம் கையில் கிடைச்சதும் அதை எனக்கு பயங்கர ஆச்சரியத்தை தந்தது. கிழக்குதிரை நார்வே பக்கமாக போய் செட்டில் ஆயிடுச்சுன்னு தான் நான் அதுவரை நினச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே வானு என்னும் தகவல் மாத்திரம் அதில் இருந்தது. அப்படியா என தலையசைத்து காட்டிய வார்க்ரேவ்
டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் என்று கேட்டார். மருத்துவரான தான் நான் இங்கே அழைக்கப்பட்டேன். ஓ, இந்த குடும்பத்தோடு உங்களுக்கு முன்னமே பழக்கமா? கிடையாது. என் மருத்துவ நண்பன் ஒருத்தனுடைய பெயர் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது. உண்மை போல பகட்டா காட்டி நம்ப வைக்க. சரி, அந்த நண்பன் கொஞ்ச காலமாக உங்கள் கூட தொடர்பில் இல்லை என்பது என் யூகம். ஆமாம். ஃப்ளோரையே உற்று பார்த்து கொண்டு அமர்ந்திருந்த லாம்பர்ட், ஒரு நிமிஷம் எனக்கு ஒன்று தோணுச்சு என தற்சமயம் முன்னேறி நீதிபதி தனது வலக்கையை தூக்கி காட்டினார். ஒரு நிமிஷம் என்றார் லாம்பர்ட். ஆனால் என் முன்னேற்றத்தை துடிக்க ஒவ்வொரு விஷயமா எடுத்துப்போம் லாம்பர்ட் என அதட்டலாய் நிறுத்தினார் ஜஸ்டிஸ். இந்த ராத்திரி பொழுதுல நம்ம எல்லோரையும் எந்த காரணம் ஒன்றா கட்டி இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு என்பதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா என்று விட்டு ஜெனரல் மார்க்ரெட் என தாவினார். தன் மீசையை இழுத்து விட்டபடி மார்க்ரெட் பேசினார். இந்த ஓவன் பயலிடமிருந்துதான் எனக்கு கடிதம் வந்தது. என் பழைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் இங்கே ஒன்னா வந்து கூட போவதா அதில் சொல்லியிருந்தார். மன்னிக்கணும், அந்த கடிதம் இப்போ கைவசம் இல்லை. இப்போ திரு லாம்பர்ட் என்றார் நீதிபதி. இப்பொழுது லாம்பர்ட்டின் மூளை சுறுசுறுப்பான வேலையில் இருந்தது. இப்படி எல்லோரும் கூடியிருக்கும் போது இடத்தில் வாய் திறப்பதா வேண்டாமா முடிவெடுத்து கொண்டான். அவர் கதையேதான் என்றான் பொதுவாய். அழைப்பு, நண்பர்கள் வருகிறார்கள், பழைய நண்பர்கள், பழங்கதை பேசி கொண்டாடலாம். இப்படி அது எனக்கு பிடிச்சிருந்தது. கிளம்பினேன். அந்த கடிதத்தை நான் கீச்சிட்டேன் சார். மெதகு நீதிபதி தனது முழு கவனத்தையும் திரு ஃப்ளோர் பக்கம் இப்பொழுது திருப்பினார். அவருடைய வலக்கை ஆட்காட்டி விரல் மேல் தட்டினை தட்டியபடி இருக்க குரலோ அபாய அமைதியில் இருந்தது. நாம் எல்லோரும் ஒரு வகையில் நம்மை பயமுறுத்தி பார்க்கும் அனுபவம் ஒன்றை இப்போதுதான் எதிர்கொண்டோம். உருவமற்ற அந்த ஒரு குரல், அது நம்ம பெயரையெல்லாம் மிகச்சரியாய் குறிப்பிட்டு ஒவ்வொருத்தர் மேலும் திட்டவட்டமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி நம்மளோட பேசியது. சரிதானே? அந்த குற்றச்சாட்டுகளை பற்றி இப்போ பார்ப்போம். இதில் ஒரு சின்ன விஷயத்தின் மேலே தான் என் கவனம் இருக்கு. சொல்லப்பட்ட பெயர்களில் ஒரு பெயர் வில்லியம் ஹென்றி ஃப்ளோர். ஆனால் நமக்கு தெரிஞ்ச அளவில் நமக்குள்ளே ஃப்ளோர் என்னும் பெயரில் ஒருத்தர் கூட கிடையாது. மேலும் டேவிஸுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க திரு டேவிஸ்? ஃப்ளோர் சிடுசிடுப்பாய் வாய் திறந்தார். எலி பொறிக்குள்ளே மாட்டிக்கிச்சு. என் பெயர் டேவிஸ் இல்லை என்பதை வெளியிட்டு விடுவதுதான் இனி எனக்கு நல்லது. அப்போ நீங்க தானே வில்லியம் ஹென்றி ஃப்ளோர்? சரி, இன்னும் இவரை பற்றி நிறைய சேர்க்க வேண்டியிருக்கு என்றான் லாம்பர்ட். தப்பான பொய் பெயரில் மட்டும் நீங்க எங்க கூட இல்லை திரு ஃப்ளோர். இன்னைக்கு சாயந்தரம்தான் நான் கவனிச்சேன், நீங்க ஒரு மெகா புலுகன். பொய் உங்க ரத்தம் முழுக்க ஓடுது. நீங்க நாடல் என்னும் தென்னாப்பிரிக்கா பகுதியிலிருந்து வருவதாக தானே சொன்னீங்க. அது பொய். எனக்கு தென்னாப்பிரிக்காவை தெரியும், அங்கே நாடல் பகுதியும் தெரியும். அங்கே யார் மேலே வேணும்னாலும் சத்தியம் பண்ணுவேன். நீங்க உங்க வாழ்நாளில் இந்த பகுதிகளில் கால் பதிச்சது கிடையவே கிடையாது. எல்லா கண்களும் ஒரு சேர ஃப்ளோரின் மேல் குவிந்தன. சந்தேகமும் கோபமும் கனன்ற பார்வைகள். ஆண்டனி மாட்சன் ஓரடி எடுத்து வைத்து ஃப்ளோரின் அருகில் வந்தான். மடக்கி இருந்த அவன் முஷ்டிகள் துடித்தன. கேட்டான், சொல்லு பிரதர், இதுக்கெல்லாம் என்ன விளக்கம்? ஓ என சில அடிகள் பின்னுக்கு தள்ளி கொண்ட ஃப்ளோர், நீங்கள் எல்லாருமே என்னை தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டீங்க என்றார். நான் யார் என்கிற நம்பத்தன்மைக்கு சாட்சிகள் இருக்கு, இதோ அதை நீங்களே பார்க்கலாம் என்றார். தொடர்ந்தார், நான் ஒரு முன்னாள் துப்பறியும் அதிகாரி. தற்சமயம் பிளைமூத்தில் ஒரு துப்பறியும் அலுவலகம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த வேலையை முடிக்கும்படி வேண்டுதல் வந்தது. நான் ஏன் இறங்கினேன்? ஜட்ஜ் யாரால் என கேட்டார். இந்த ஓவனால் செலவுகளுக்கு ஏகப்பட்ட பணம் அனுப்பி அவருக்கு வேண்டியதை செய்ய சொல்லி என்னை பணிந்தார்.
இந்த வீட்டுக்கு வரும் குழுவினரில் ஒருவரா நானும் இணைஞ்சிக்கணும்? ஒரு விருந்தாளியா? உங்க அத்தனை பேரோட பெயர்களும் எனக்கு தந்தாங்க. நான் உங்க அனைவரையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஏதாவது காரணம் தந்தாங்களா? கசப்பாய் ஃப்ளோர் சொன்னார். திருமதி ஓவனின் நகைகள். திருமதி ஓவன் து என் கால் மண். இந்த பெயரில் ஒரு நபர் இருக்கிறதாகவே இப்போ என்னால் நம்ப முடியலையே. மறுபடியும் நீதிபதியின் ஆள்காட்டி விரல் அவருடைய மேல்தட்டினை தட்ட ஆரம்பித்தது. இம்முறை பாராட்டுதலாய், இப்போ நீங்க சொன்ன முடிவு நிரூபணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்றார் நீதிபதி. உலிட் நார்பன் ஓமன். எமிலி ஃப்ரெண்டுக்கு வந்த கடிதத்தில் இருந்து கையொப்பம் வெறும் கிறுக்கலாகவே இருந்தாலும் கூட யூனா நான்சி என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க பிரபலமான கிறித்துவ பெயர்தான் இருக்கு. ஆனா யூனா நான்சி ஆங்கிலத்தில் யூனா நான்சி சரியா? இப்போ கவனிங்க, அது யூனா நான்சியோ இல்லை உலிக் நார்மோனோ, அதாவது ஆங்கிலத்தில் உலிக் நார்மன். எதுவாயிருந்தாலும் ஒவ்வொன்றிலையும் ஓவன், அதாவது ஓவன் கடைசியில் வருது. ஆக இந்த பெயரோ அந்த பெயரோ அது எந்த பெயராயிருந்தாலும் நாம யூஎன் ஓவன் அப்படின்னு, அதாவது யூஎன் ஓவன் அப்படின்னு சொல்லிடலாம். இனிமே இன்னும் கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. கொஞ்சம் விளையாட்டா இருந்தா பெயரை வளைச்சி இழுத்து திருகி பாருங்க. யூஎன் ஓவன், இதை முழுக்க சேர்த்து படிங்க. இந்த யூஎன் ஓவன் ஆன் ஓவன், அதாவது யூனாம் அப்படின்னு ஆகுதா? அன் ஓவன், இதை இன்னும் சுருக்குங்க. அன்னோன். என்ன அர்த்தம் தெரியுதா? ஒன்றும் தெரியாது, அதாவது யாருன்னு தெரியாது. அனைவரும் பிதுங்கி துருத்தி கொண்டிருந்த விழிகளும் அடங்கவே இல்லை. நீதிபதி தொடர்ந்து முடித்தார். இந்த பெயரில் ஒரு நபர் இருக்கிறதாகவே இப்போ என்னால் நம்ப முடியலேன்னு நீங்கள் சொன்னது திரு ஃப்ளோர் சர்வ நிஜம். வேறா மறுபடியும் அலறினார். ஆனால் நீதிபதி சார், இது அப்பட்டமான ஒரு கோமாளித்தனம், பைத்தியக்காரத்தனம். ஆம் என்பது போல மெலிதான புன்னகையோடு தலையை அமைதியாய் ஆட்டிக்கொண்டார் ஜட்ஜ். ரொம்ப சரி என்றார். ஆமாம், ஒரு பைத்தியக்கார குழப்பவாதியாகத்தான் நாம எல்லோரும் வரவழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதில் எனக்குள் இரண்டாவது கருத்து கிடையாது. அவன் கிரகணம் போல மறைத்திருக்கும் பயங்கரமான ஒரு மனித கொலைவெறியனாகவும் இருக்கும்.